சார் வணக்கம் சார். வணக்கம். சார் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை இழுபறியிலே இருக்கு. தவக கூடவும் பேசுறாங்க, திமுக கூடவும் பேசுறாங்க. இந்த செயலை எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து கடைசி நேரடியாக இது பண்ணாமல் கிரீஷோடங்கிறத வச்சு முதல்ல பார்த்தாங்க, அங்கேயும் இங்கேயும் பேசினாங்க. ஸோ இப்போ என்ன காங்கிரஸ் நினைக்கிறதுனா, நீங்கள் இல்லைனா நாங்கள் அங்கே போயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயண கைதியாக வச்சுருக்காங்க இப்போ திமுகவை என்பதாக தான் என்னுடைய புரிதல் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய தடவை கனிமொழி பேசினாங்க ராகுல் காந்தி கிட்ட. அதுக்கப்புறம் வேணுகோபால் அவர்கள் வந்து கூட அரை மணி நேரத்துக்கு மேலே முதலமைச்சர்கிட்டே பேசியிருக்காரு. அப்படி இருந்து இந்த பிரச்சனைகள் என்னென்ன நம்ம புரிதலாக இருக்கிறது, இப்போ காங்கிரஸுக்கு வட மாநிலங்கள்லாம் காங்கிரஸை எதிர்த்து வந்த கட்சிகள் தான், மாநில கட்சிகள் தான் இன்றைக்கி இருக்குது. யூபியிலே ஆகட்டும், பீகார், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து காங்கிரஸை எதிர்த்து வளர்ந்த கட்சிகள் தான் இன்றைக்கி காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்காங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு காங்கிரஸுக்கு பலமாக இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தென் மாநிலங்கள் தான். நம்ம கேரளா, இந்த மாதிரி ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, தமிழ்நாடு தான். ஸோ இதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை ஒரு கட்டமைக்கணும், இதை நம்ம விட்டுட்டோம்னா நமக்கு வந்து அடுத்த கட்ட இந்த வட மாநிலங்களில் நம்ம நிர்ணயிக்க முடியாது என்பது ஒரு இதுவாக இருக்கு. அது இல்லாமல் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காங்கிரஸோட வக்கீல்கள் திமுகவுக்கு நிறைய வந்து வாதாடுறாங்க, அவங்க கொண்டு வராங்க அந்த கேஸில், இது ஊழல் வழக்குகளில். அப்போ அவங்க பார்க்குறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்குது, ரெண்டாவது பொருளாதாரம். முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி மும்பைக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம், மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கட்சியும் இவ்வளோ பணம் புழங்கக்கூடிய இந்த மாநிலத்தை நம்மையே அந்த கூட்டணி கட்சிகளாக நம்ம கேட்கக்கூடாது, ஆட்சியிலேயே பங்கு பெறக்கூடாது அப்படின்னு இவங்களுடைய நிலைப்பாடுகள் இருக்குது. ஸோ இந்த பழைய நிலைமைகள்லாம் கூட்டணிக்கு இருந்து, அதாவது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தமிழ்நாடு திமுக இருந்தபோது கூட காங்கிரஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணுது. அதனால் இதை மாற்ற எண்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பதை ஒரு பக்கம் நியாயமாக பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து வேறு தாவேக்கா வந்து நிறைய சீட்டு கொடுக்கும், ஏன்னா தாவேக்காவுக்கும் ஒரு அகில இந்திய அரசியல் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போகிறாருன்னு நினைக்கிறேன் இந்த விஜய் கட்சி. ஸோ எனவே அவங்களும் வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறேன், கணிசமான தொகுதியை தருகிறேன் என்பதாகத்தான் நம்ம வருகின்ற செய்திகள் நமக்கு சொல்லும் செய்திகளாக இருக்குது. சார் இப்போது திமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தினா பரவாயில்ல, இப்போ தாவாக கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டே மறுபடியும் இங்கேயே வராங்க, அங்கேயும் போகிறாங்க. இது ஒரு டபுள் கேம் மாதிரி இல்லையா சார்? மக்களிடம் எப்படி சார் இது காங்கிரஸ் நினைப்பாங்க? எப்பவுமே தேர்தல் ஆகட்டும், வியாபாரமாகட்டும், ஒரு பேச்சுவார்த்தை ஒரு இது செய்யும் போது தான் அந்த விலை வாசி கம்மி பண்ணி கொடுக்கும், இல்லை ஜாஸ்தி கிடைக்கும் என்ற ஒரு நிலைப்பாடு பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போக முடியும். இப்போ காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னென்னா, அந்த பார்கெனிங் வந்து தாவேக்கா எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அதையும் மீறி நம்ம விஜயோட ஃபாதரும் வந்து சந்திரசேகரும் வந்து நீங்கள் எங்கள் கூட வாங்க, நாங்கள் சார்ஜி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி செய்தியெல்லாம் வந்தது. ஸோ இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணி காங்கிரஸ் நல்ல அழகாக காய் நவுத்துறாங்க. திமுக கிட்ட கொஞ்சம் என்னமோ கேட்குறாங்க, ஒரு அழுத்தம் கொடுக்கிறார்கள், எங்களுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி நிலைப்பாடுகள் கொண்டு போகுது காங்கிரஸ். சார் இப்போ தாவேக்கா கூப்பிட்டு 100 தொகுதி கொடுத்தாலும் காங்கிரஸ் வெற்றி பெறுமா சார்? இப்போ மாஸ் இருக்கு. இப்போ விஜய் கிட்ட வந்து நிறைய அந்த அரசியல் புரிந்தவர்கள் இல்லை. ஆனால் காங்கிரஸ் கிட்ட அப்படி இல்லை. காங்கிரஸ்காரனுக்கு பொதுமக்களுடைய வாக்கு வங்கி கம்மியாக இருந்தாலும் அந்த அரசியல் கட்டமைப்பில் நிறைய உள்ள ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே. அப்போ அவங்களும் இவங்களும் இங்கே வரும்போது பார்த்தா ஒரு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மாதிரி தான். ஸோ கொடுக்கும்போது ஒரு அதிகப்படியான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது தாவேக்காவை நம்புது. அப்போ காங்கிரஸும் அதையே நம்புது. தாவேக்கா 100 தொகுதி காங்கிரஸ் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியுமா? அதை சொல்லுங்க. அது கண்டிப்பாக திமுக, அண்ணா திமுக என்கிற மாபெரும் அந்த சக்திகளுக்கு இடையே இவங்க வந்து இடையில வண்டி ஓட்ட முடியுமா என்பது பெரும் கேள்விக்குறி தான். இருந்தாலும் 100 டிக்கெட் கிடைக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை தானே, பேராசை, அதுதான் காங்கிரஸ் படுவதாக நான். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 27 தொகுதி தரேன்னு சொல்கிறாரு சார். இப்போ 100 தொகுதி கொடுத்து தோல்வி அடைகிறதுலையும் 27 தொகுதியில் வெற்றி அடைகிறதுலையும் எப்படி சார் பார்க்குறீங்க? இதுக்கு முன்னாடி கூட 22 தொகுதியை ஜெயிச்சிருக்காங்க. என்ன நடந்தது? காங்கிரஸே எம்எல்ஏ இருந்தாங்க. காங்கிரஸால் அதனுடைய முத்திரை பதிக்க முடியவில்லை. இப்போ நீங்கள் என்ன டெவலப்மெண்ட் ஆனாலும் அது திமுக தான் எடுத்துகிட்டு போகுது. தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சனை, ஒரு நாள் கூட எனக்கு காங்கிரஸ் எங்களுக்கு எம்எல்ஏ எல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிறான்னு ஒரு இடத்துலையும் காங்கிரஸை முன்னிலைப்படுத்தியதே இல்லை. திமுக என்பது அவங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அவங்க வந்து கொஞ்சம் முன்னிலைப்படுத்துகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களை எடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் ஆசைப்படுவது தவறு இல்லையே சார். இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் 27 தொகுதி ஒரு மாநிலவை அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் உடன்படுமா? 27 தொகுதி ஓகே பண்ணிடுவாங்களா? இப்போது நாளை முதல் வந்து மாநிலங்கள் அவையில் வந்து இப்போது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு வழி தெரியும். திமுக அது கூட இருக்கா. இப்போ மாநிலங்களவைக்கு கொடுத்தாங்கன்னா காங்கிரஸுக்கு, அப்புறம் வேறு பேச்சே கிடையாது, திமுக கூட்டணியில் தான் அவங்க இருப்பாங்க என்பது உறுதியாயிடும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகளிலும் நம்ம விஜய் தான் நான் தான் நிற்கிறேன் அப்படின்னு நிறைய மக்கள்கிட்ட விதைத்து இருக்கிறார். அப்போ எல்லாமே 234 தொகுதியில் நம்ம தான் நிற்க போகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டோட அந்த இளைஞர்கள் வராங்க, புரிதல் இல்லாத இளைஞர்கள் வராங்க. இப்போ நாளைக்கு 100 தொகுதி கொடுக்குறாங்க தாவைக்கா அப்படின்னா, அந்த 100 கேண்டிடேட்டுடைய அந்த ரசிகர் கூட்டத்தை, அதனுடைய ஆசைகளை நீங்கள் மாற்றிட்டு தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நிலைமைகள் தாவேக்காவுக்கு பெரும் பின்னடைவாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிறைய உண்டு என்பது என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. சார், இப்போது காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? இப்போ தவேகா கூட தான் போவாங்களா, இல்லை அவங்க தனியாக போவாங்களா அப்படின்ற மாதிரி எப்படி சார் பார்க்குறீங்க? சரி, இப்போ தாவேக்கு கூட போனாங்கன்னா ஒரு காங்கிரஸோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கட்சித்தீவு பிரச்சனை இப்போ இருக்குது, பாய்லிங் பாயிண்டில் இருக்குது. ஸோ அதை கொண்டு வரும் திமுக மட்டும் இல்லாமல் இது இப்போ நம்ம சீமான் அவர்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் அடுத்த லெவல் என்னென்னா, அந்த கட்சித்தீவை பேசுவார். காங்கிரஸ் ஆட்சியில் ஈழத்தில் இந்த 1,63,000 பேர் கொல்லப்பட்டார்கள் இந்த ஒரு செய்தி இருக்குது. அதுக்கு காங்கிரஸ் பின்பலமாக இருந்தது என்பதும் தெரியும். இப்போ இதெல்லாம் அவர் பரப்புரையில் பண்ணும்போது இப்போது முக்கியமான பொசிஷனுக்கு நம்ம சீமான் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகளும் ஒரு ஆபத்தும் தாவேக்காவுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு காங்கிரஸ் எப்போ ஏதோ ஒன்று திமுக கொடுக்குறாங்களா, ஏதோ சீட்டில் இதுக்கு முன்னாடி இருந்த அதே இடத்துல போகும்போது தான் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சார், இப்போ ராகுல் காந்தியினுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அண்ணன் சொல்கிறாரு முதல்வர் ஸ்டாலினை, இப்போது நிர்வாகிகள்லாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இப்போ எப்படி தான் சார் இதனுடைய கூட்டணி எப்படி தான் முடியும்? சரி, இப்போது எல்லாத்தையும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ராகுல் காந்தி நிலைப்பாடுகள் எடுப்பதில் அடிக்கடிக்கு மாறுற ஒரு சுபாவமாக இருக்கார். நிறைய நம்ம காஷ்மீர் பிரச்சனைலேருந்து நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்கும்போது அந்த நிலைப்பாட்டில் டக்குன்னு அந்த எஸ்கேப் ஆகிடுவார். அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ திமுக கூட போடலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச இது என்னென்னா, சோனியா காந்தி இப்போ வருவாங்க. இப்போ சோனியா காந்தி வரும்போது ஒரு புரிதல் வரும். அப்போ திமுக கூட தான் காங்கிரஸ் போகும் என்கிற ஒரு நிலைப்பாடாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. சார், மொத்தத்தில் காங்கிரஸ் யாருடன் கூட்டணி வைப்பாங்க, யாருடன் கூட்டணி வச்சா வெற்றி பெறுவாங்க, உங்கள் கருத்து என்ன சார்? சார், காங்கிரஸ் ஒன்றும் ஒரு பேஸ் இல்லை. இப்போ எல்லாமே திமுக தோளில் தான் அவங்க பயணம் பட்டிருக்காங்க. இது வரைக்கும் அந்த நாடாளுமன்றம் சட்டமன்றம் எல்லா இதுலேயும். ஸோ திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வந்தால் அவங்களுக்கு பெரிய இழப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனி கட்டமைப்பு, தனியான ஒரு முத்திரை இது வரைக்கும் அவங்க எதுவுமே பதிக்கவில்லை. இப்போ தமிழகத்தினுடைய ஒரு காங்கிரஸ் தலைவர் கூட இந்த திமுக கூட்டணி கூட தான் பயணம் பண்ணியிருக்காங்க. அதனால் திமுக உடன் இருப்பது தான் காங்கிரஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஏதோ எம்பி வெல்லலாம் என்பது தான் இந்த இது. அதை மாற்றி போனாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனால் சட்டமன்றத்தில் எத்தனை பேர் போவாங்க என்பது கேள்விக்குறியாக இருக்கும். நன்றிங்க சார். நன்றி.